போரில் பெரிய வெற்றி பெற்றாலும் ஆபிரகாமின் உள்ளத்தில் ஒரு ஆழமான கவலை, எனக்கு இன்னும் ஒரு பிள்ளையும் இல்லை என்று. ஒரு இரவில் தேவன் தரிசனத்தில் பேசினார், ஆபிரகாமே, பயப்படாதே. நான் உன் கேடயமும் உன் மிகப்பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஆபிரகாம் கேட்டார், கர்த்தாவே, பிள்ளை இல்லாதபோது இந்த வாக்குத்தத்தங்கள் எதற்கு? அப்போது தேவன் அவரை வெளியே அழைத்து வானத்தை நோக்கிக் காட்டினார், இந்த நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? அப்படியே உன் சந்ததி இருக்கும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அந்த விசுவாசமே அவருக்கு நீதியாக கணக்கிடப்பட்டது. அன்றே தேவன் உறுதியான உடன்படிக்கை செய்தார். தீப்பந்தமும் புகையும் போல நடுவே சென்று, இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும் என்று உறுதி செய்தார். காலம் எடுத்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தோல்வியடையாது. ஆதியாகமம் 15:1-15-21